பண்டைய தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற காவியம் சிலப்பதிகாரம். புகார் நகரில் செல்வச் சிறப்புடன் பிறந்தாள் கண்ணகி. அவள் வாழ்வின் துணைவன் கோவலன். திருமணத்திற்கு பிறகு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கண்ணகியின் அடையாளம் அவள் அணிந்திருந்த முத்துகளால் நிரம்பிய சிலம்பு. ஒரு காலத்தில் கோவலன் மாதவி என்ற நடனமாதியின் மீது மயங்கி தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். பின்னர் உணர்வு பெற்ற கோவலன் கண்ணகியிடம் மன்னிப்பு கேட்டான். கண்ணகி எந்த குறையும் சொல்லாமல் அவனை ஏற்றுக்கொண்டாள். புதிய வாழ்க்கையை தொடங்க இருவரும் மதுரை நகரை அடைந்தனர். அங்கு வாழ்வாதாரத்திற்காக கண்ணகியின் சிலம்பை விற்க கோவலன் சென்றான். ஆனால் அது அரசரின் ராணியின் திருட்டுச் சிலம்பு என தவறாக குற்றம் சாட்டப்பட்டு நிரபராதியான கோவலன் கொல்லப்பட்டான். இந்த செய்தியை கேட்ட கண்ணகி துக்கத்தையும் கோபத்தையும் தாண்டி நீதிக்காக அரண்மனை நோக்கி சென்றாள். அரசர் முன் நின்று தன் சிலம்பை உடைத்தாள். அதில் இருந்தது முத்துக்கள். ராணியின் சிலம்பில் இருந்தது மாணிக்கங்கள். உண்மை வெளிச்சம் பார்த்தது. அநீதியை உணர்ந்த அரசர் துயரத்தில் உயிரிழந்தார். கண்ணகியின் நீதி கோபம் மதுரை நகரை தீயில் மூழ்கடித்தது. பின்னர் அவள் கோபம் தணிந்து பத்தினி தெய்வமாக உயர்ந்தாள். கண்ணகி நீதிக்கான போராட்டத்தின் அமர உருவம். உண்மை எப்போதும் வெற்றி பெறும் என்பதற்கான உயிருள்ள சாட்சி.